தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சித் தலைவர்கள் சுற்றிச் சுழன்று சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வாக்குறுதிகள், குற்றச்சாட்டுகள் என முழங்கினர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி எட்டயபுரத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக, பாஜக இணைந்து செயல்படுவார்கள் என்றார். கூட அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, வந்து ஓட்டு கேட்டுட்டு போவாங்க. நம்ம கொண்டு வர திட்டத்தெல்லாம் நாங்க செஞ்சோம்னு கொண்டு வருவாங்க. இந்த திட்டத்தை எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியே பழகிட்டதுதான் அதிமுக. பெரிய ஸ்டிக்கரு பிஜேபி, அது பெரிய ஸ்டிக்கர், இது சின்ன ஸ்டிக்கர். ரெண்டும் தேர்தல் முடிஞ்சோன்னு ஒட்டிக்கும். சென்னை திருவொற்றியூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அமுதினிக்கு ஆதரவாக சீமான் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வை நடத்துவது அமெரிக்காவில் உள்ள தனியார் நிறுவனம் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். இங்க நீட்டியா, இங்க நீட் எழுதுற, இந்த நீட் தேர்வை கண்டக்ட் பண்றவன், நடத்துறவன் யார்? இந்த நீட்டு தேர்வை நடத்துறவன் யார்? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம், ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்க ப்ரோமெட்ரிக் நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயில வேண்டிட்டு வந்துச்சு. ஒரே நாள்ல பணம் செல்லாதுல, ஒரே நாள்ல இதுவரைக்கும் இருக்கிற மருத்துவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள், தகுதி இழந்துறார்கள். இனிமேல் நீட்டு எழுதி வர்ற மருத்துவர்கள் தான் தரமான மருத்துவர்கள். ஒரே நாள்ல தகுதி இழக்க செய்வியா நீ? இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாஜக, காங்கிரஸ் என எந்த கூட்டணியில் இருந்தாலும் மீட்டெடுப்போம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலுவை ஆதரித்து ஆற்காடு பேருந்து நிலையத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். கலைஞர் உடலை மெரினாவில் அடக்கம் செய்வதற்கு தடையாக பாமக வழக்கறிஞர் பாலு தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற்றதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். அன்னைக்கு 1 மணிக்கு ராத்திரி வழக்கு நடந்தது. ராத்திரி 1 மணிக்கு பாலு நீதிமன்றம் போயிட்டு அங்கே ஒரே வார்த்தை, நாங்க வழக்கை திரும்ப பெறுகின்றோம் என்று சொன்னவுடன் நீதிபதிகள் அங்கே கலைஞரை அண்ணா, அதாவது மரீனா கடற்கரை அண்ணா அவருடைய நினைவிடம் பக்கத்தில் அடக்கம் செய்யலாம் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். அது அடுத்த நாள் நடந்தது. சேலத்து சிங்கம் என கூறும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் போன்று நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாமே என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேனி தொகுதி அமமுக வேட்பாளர் போடி மற்றும் கம்பம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பழனி, செட்டிவெட்டி, வீரபாண்டி உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார். திமுகவிற்கு எதிரான வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு கிடைக்க கூடாது என இபிஎஸ் கள்ள கூட்டணி வைத்துள்ளார் எனவும் விமர்சித்தார். ஸ்டாலின் தன்னை எதுவும் பாதிச்சிடக்கூடாது, அமைச்சர்கள் மீது எல்லாம் ஊழல் வழக்குகள், யாரையும் உள்ளார பிடிச்சு போட்டக்கூடாது, கள்ள உறவு வைத்துக் கொண்டு திமுகவுக்கு எதிராக உருவாக்கின சின்னத்தை திமுகவுக்கு மறைமுகமா இன்றைக்கு உதவி செய்கின்ற பழனிசாமியின் சாயத்தை வெளிக்கின்ற விதமாக ஒரு வாக்கு கூட வீணடிக்காமல் குக்கர் சின்னத்தில் போடணும். சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து ஓமனூர் பேருந்து நிலையம் அருகே அமைச்சர் துரைமுருகன் பரப்புரை மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வாரிசு அரசியல் குறித்து விளக்கமளித்தார். இந்த தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருமானால் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, சட்டமன்றம் இருக்காது. இப்ப இருக்காரு ஒரு கவர்னர், இவனை பேர்ல வேற எவனா ஒருத்தன் உட்காருவான், கவர்னர் தான் ஆளுவான், சட்டமன்றம் இருக்காது. அதைத்தான் அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர்.